ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் பாலிசி 2026 இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது 2026 யூடியூப் மானிட்டைசேஷனில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோக்காக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருந்தால் தான் உங்கள் சேனலுக்குலாம் மானிட்டைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போகிறீங்கன்னா, அதில் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் வீடியோ போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேது. நிறைய பேர் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிவிட்டு, ப்ரோ எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல ப்ரோ, எதனால் ப்ரோன்னு கேட்குறீங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா அதில் வெறும்னே பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கீங்க, பேக்ரவுண்டில் சாங் கொடுத்து வச்சுருக்கீங்க. வெறும்னே பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து சாங் கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்காதுங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெறுமனே சாங் மட்டும் கொடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை வெறுமனே உங்கள் இமேஜ் மட்டும் கொடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து வச்சுருந்தா அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான். மற்றவங்களோட கண்டென்ட்டை எடுத்து போட்டால் தான் அது ரீயூஸ்டு கண்டென்ட் கிடையாது. நீங்கள் வெறுமனே டெக்ஸ்ட்டு இல்லை உங்களோட இமேஜ் மட்டுமே வச்சு நீங்கள் வீடியோ போட்டாலுமே அதுவுமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். அப்போ எப்படி இருந்தால் ப்ரோ மானிட்டைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போட்டிருக்கணும். என்னால் ஃபேஸெல்லாம் காட்ட முடியாது ப்ரோ அப்படின்னா, வீடியோ என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரிஜினல் உங்கள் சொந்த வாய்ஸை கொடுத்துருக்கணும். அப்போ தான் உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணிடுறீங்க, வாய்ஸும் வந்து ஏஐ மேக் பண்ணி யூஸ் பண்ணிடுறீங்க. சில பேருக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்குது, சில பேருக்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏஐ சேனலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ஒரே பேட்டர்னை யூஸ் பண்ணி வீடியோ போடுறதுனால ஏஐ சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து இப்போ தரமாட்டாங்க. இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வாங்கலை, இல்லை இப்போ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மானிட்டைசேஷன் ஒரு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் கூட ஆயிருக்கலாம். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது 2026 இப்போ இருக்கிற ரூல்ஸ். இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது யூடியூப்பில் அதை பார்த்து வீடியோ போடுங்க. இந்த வீடியோ முழுக்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி 2026 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். அதில் பேசிக்காக மட்டும் தான் சொல்லியிருப்பேன், அதுவும் லாங் வீடியோக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே போட்டு யூடியூப்பில் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்காக யூடியூப்பில் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூடியூப் எப்படி உங்கள் சேனலை செக் பண்ணி பார்ப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம். அப்போ தானே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்க எப்படிலாம் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வச்சிருக்கவங்க ஐடியா கிடைக்கலாம். அதனால் அதை பற்றி பார்க்கலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க சேனலோட மெயின் தீம் பார்ப்பாங்களாம். தீம்னா என்னென்னா, இப்போ நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி டெக்னாலஜி சேனல் வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ண மூவி ரிவ்யூ, சீரியல் ரிவ்யூ இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் எதை வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோவும் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அது எல்லா வீடியோவும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தணும். அதுதான் அந்த கேட்டகரி. ஓகேங்களா. அப்போ உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க குக்கிங் சேனல் தான் வச்சுருக்காங்க, இவங்க என்டர்டைன்மெண்ட் சேனல் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணுவாங்களாம். அதை தான் அந்த மெயின் தீம் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது அவங்க எதை செக் பண்ணி பார்ப்பாங்களாம், மோஸ்ட் வியூடு வீடியோஸ் செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அதாவது உங்கள் சேனலில் எந்த ஷார்ட்ஸ் நல்ல வியூஸ் போயிருக்கோ அந்த ஷார்ட்ஸ் செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அதில் வந்து நீங்கள் எல்லா பாலிசி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஓன் கண்டென்ட் போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அடுத்து மூணாவதாக நியூயஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அடுத்து நாலாவதாக இருக்கிறது வந்து இது வந்து லாங் வீடியோ போடுறவங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம ஷார்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் லாங் வீடியோ போடுறீங்களா இருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த பிக்கஸ்ட் ப்ரொபோர்ஷன்னா எந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்ச் டைம், வாட்ச் ஹவர் வந்திருக்கும். அதனால் அது வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்லேயே கவர் ஆகிடும். அதனால் அதை விட்டுடலாம். அடுத்து அஞ்சாவதாக வந்து வீடியோட மெட்டாடேட்டா செக் பண்ணி பார்ப்பாங்களாம். உங்கள் ஷார்ட்ஸோட தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட மானிட்டைசேஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதில் தேவையில்லாமல் வீடியோக்கு சம்மந்தம் இல்லாத வேறு எந்த விஷயம் வந்து அதில் இருக்கக்கூடாது. அடுத்து கடைசியாக வந்து அபவுட் செக்ஷனை செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் சேனலோட அபவுட் செக்ஷன் அதில் வந்து என்னென்ன தேவையில்லாத லிங்க்கும் கொடுத்துருக்கக்கூடாது. அதில் கொடுத்துருக்க விஷயங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு சம்மந்தப்பட்ட, உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக மட்டும் தான் இருக்கணும். வேறு எதுவும் தேவையில்லாத லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் வந்து இந்த இல்லீகல் லிங்க்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே அந்த மானிட்டைசேஷன் பாலிசி தான் வரும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட டீட்டெயிலாக செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா 6 விஷயம். இதுலேயே அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஓகே உங்களுக்கு மானிட்டைசேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் மானிட்டைசேஷன். இல்லை நீங்கள் ஏதாவது குழப்பி வச்சுருக்கீங்க, உள்ளே வந்து தேவையில்லாத லிங்க்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் வீடியோவில் வந்து ஓன் கண்டென்ட் இல்லை, நிறைய ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் இருக்குதுன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை. அவங்க இன்னும் நிறைய வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, நிறைய டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் மட்டும் நீங்கள் கிளியராக வச்சுருந்தா போதும், உங்களுக்கு ஈஸியாக மானிட்டைசேஷன் கிடச்சிடும். இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் வீடியோ போகிறவங்களா இருக்கலாம், உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டைசேஷன் கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ யூடியூப்பில் எந்த மாதிரி வீடியோக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும், மானிட்டைசேஷன் கொடுப்போன்னு சொல்கிறாங்கன்னா,
அந்த வீடியோவில் உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருக்கணும், ஒரிஜினல் கண்டென்ட். ஓகேங்களா? நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட். அது இல்லாத எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட். நீங்கள் சொல்லலாம், என்ன ப்ரோ நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன் ப்ரோ, அங்கேருந்து டெம்ப்ளேட் எடுத்து வந்தேன், இங்கேருந்து டெம்ப்ளேட் எடுத்து வந்தேன், இவ்வளோ ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நேரம் மெனக்கட்டு எடிட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் வந்து என்னோட ஓன் கண்டென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதுவுமே ஓன் கண்டென்ட் கிடையாதுங்க. நீங்கள் எடிட் பண்ணுற அதில் ஆட் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து ஓன் கண்டென்ட் கிடையாது. அவங்க எதை ஓன் கண்டென்ட் சொல்கிறாங்கன்னா, உங்கள் சொந்த ஃபேஸோ இல்லை உங்கள் சொந்த வாய்ஸோ ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட், அது ஓன் கண்டென்ட். ஓகேங்களா? அது இருந்தால் மட்டும்தான் அது ஓன் கண்டென்ட். அது இல்லாத எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, குக்கிங் சம்மந்தமாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க. அதில் நீங்கள் வந்து எப்படி குக்கிங் பண்ணணும், என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னா, அதில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் ஃபேஸை நீங்கள் காட்டலாம் கூட, அதை மறைச்சி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணுங்கன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, உங்கள் ஃபேஸை காட்டணும்னா ஃபுல்லாக ஃபேஸை காட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கலாம். இல்லை அந்த ஃப்ரேம்லேயே வந்து உங்கள் ஃபேஸ் தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேஸை மறைச்சிட்டு கூட கையை வெறுமனே காட்டி கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தானே சொல்லி பண்ணுறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ நான் ஃபேஸ்லாம் காட்ட முடியாது, நான் வந்தும் பண்ண முடியாது ப்ரோ, நான் வேறு மாதிரி ரிவ்யூ சேனல் மாதிரி வச்சுருக்கேன், இல்லை நான் குக்கிங்லேயே வந்து நான் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வாய்ஸாச்சும் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஒன்று ஃபேஸை காட்டி, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபேஸை காட்ட முடியாது, நீங்களும் வர முடியாதுன்னா, உங்களுடைய சொந்த வாய்ஸாச்சும் பேக்ரவுண்டில் கொடுத்து நீங்கள் கமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருக்கணும். இதை பண்ண, அதை பண்ணோம், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் அது ஒரிஜினல் கண்டென்ட். அது இல்லாத எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். இந்த மாதிரி ஃபேஸ் இல்லைனா வாய்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், ப்ரோ இல்லை ப்ரோ இந்த மாதிரி நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, அவங்க மானிட்டேஷன் வாங்கும்போது எப்படி அந்த சேனலை வச்சுருந்தாங்கன்றது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மானிட்டேஷன் வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் வச்சு நல்லா இல்லை ஃபேஸை காட்டி வந்து நல்லா வீடியோ பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சேனலை லைட்டாக மாற்றி ரீயூஸ்டு கண்டென்ட் மட்டும் இருக்கிற மாதிரி, வெறுமனே எடிட்டிங் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அவங்க மானிட்டேஷன் வந்து அப்போதைக்கு கேன்சல் ஆகாது. யூடியூப்பில் ஒரு பாலிசி இருக்குது. என்னென்னா, பாலிசினா அவங்க எதுலையும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் யூடியூப் இப்படி தான் இருந்தால் அவங்க வந்து அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. என்னென்னா, நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் சின்ன தானே ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் போடலாம். ஓகேங்களா? அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் போடும்போது தான் உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் கேன்சல் பண்ணுவாங்க. அது வரையும் அவங்க வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பணமும் சம்பாதிச்சிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி சேனலை பார்த்தா ஏமாந்து போகிறீங்க. அவங்க வந்து இப்போதைக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் போடுறத பார்த்துட்டு, ஓ இப்படி இருந்தாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் போல நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வெறும் சாங் மட்டும் இருக்கிற மாதிரி, வெறுமனே இமேஜ் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி வீடியோ வச்சுட்டு போய் அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. எதனால்னா, அவங்க மானிட்டேஷன் வாங்கும்போது ஃபேஸை வச்சோ இல்லை வாய்ஸ் கொடுத்தோ ஓன் கண்டென்ட் வச்சு மானிட்டேஷன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. அது மாற்றினது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க நிறைய வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதனால் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை டீப்பாக செக் பண்ணுங்கள். அவங்க எப்படி மானிட்டேஷன் வாங்கியிருக்காங்க, முன்னாடிலாம் வந்து எப்படி வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க சேனலில் வந்து ஃபுல்லாக ரீயூஸ்டு கண்டென்ட் தான் இருக்கா, இல்லை வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஃபேஸை கட்டிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ போது உங்களுக்கும் ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும். இல்லைனா பிரச்சனை தான் வரும். நிறைய பேர் வந்து மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு போ, நான் அவங்கள பார்த்து தான் பண்ணேன், இவங்கள பார்த்து தான் பண்ணேன், அவங்களுக்கு மட்டும் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு வந்து பேசாதீங்க. எதனால்னா, அவங்க கிரியேட் பண்ணும்போது 2 வருஷம் இல்லை 3 வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சிருந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணால் கிடச்சிரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஏஐ சேனலுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தான். ஏஐ சேனல் வந்து போன வருஷம் வந்த புதுசில் கிரியேட் பண்ணப்போ எல்லாருக்குமே மானிட்டேஷன் கொடுத்தாங்க. நிறைய சேனல் அதில் மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ 2026 வந்து ஏஐ சேனலுக்கு மானிட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான சேனல் வந்து சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்க, சேம் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரே மாதிரியான கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் வந்து அவங்க தரமாட்டுறாங்க. ஓகேங்களா? இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் ரூல்ஸ் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் யூடியூப் ஒரு வாட்டி மானிட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 2026 இப்போ இருக்குது. 2027 வரும்போது ஏதாவது ரூல்ஸ் மாற்றுறாங்கன்னா உடனே எல்லா சேனலுக்கும் மானிட்டேஷன் கேன்சல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தப்பு பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. அவங்க தப்பு பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு அதிகமாக ரீயூஸ்டு கண்டென்ட் அதிகமாக போடும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க மானிட்டேஷன் தர மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இப்போதைக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்த்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்காக குக்கிங் சேனலை வச்சு சொன்னேன். நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் வேணால் சேனல் வச்சுருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணால் போடலாம். ஆனால் அது எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போட்டுருக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் வாய்ஸ் ஓவராச்சும் அந்த வீடியோவில் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது சொல்லியாச்சும் அந்த வீடியோவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது மானிட்டேஷன் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா பிரச்சனை தான் வரும். ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ரிப்பீட்டட் கண்டென்ட்,
அதே மாதிரி இன்அத்தன்டிக் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேன்சல் பண்ணால் இதெல்லாம் சொல்லி கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட வரலாம். இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தால் மானிட்டேஷன் கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் ப்ரோ நான் ரீமிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், அவங்க கொடுக்குற சவுண்டை தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேது ப்ரோ, எதனால் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஷார்ட்ஸ் அந்த ரீமிக்ஸ் ஃபியூச்சர் யார் கொண்டு வந்தாங்கன்னா, யாரெல்லாம் ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்களோ, குறிப்பாக ஃபேஸை காட்டி யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஓகேங்களா. உங்கள் வீடியோவில் ஃபேஸ் இருக்கும்போது அது நீங்கள் தான் யூடியூபுக்கு தெரியும். நீங்கள் என்ன மாதிரி சாங் வேணால் போடலாம். இப்போ ஏதாவது டான்ஸ் ஆடி போகிறவங்களா இருப்பீங்க, ஏதாவது ட்ராமா பண்ணி வீடியோ போகிறவங்களா இருப்பீங்க. உங்களுக்குலாம் வாய்ஸ் எங்கேருந்து எடுப்பீங்க, ஏதாவது சாங்ஸ் எங்கேருந்து எடுப்பீங்க, ட்ரெண்டிங் சாங்ஸ்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க. ஆல்ரெடி இருக்கிற சாங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணதுக்காக தான் அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கானது தான் அது. நீங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போகிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த ரியாக்ஷன் சேனல்லாம் பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதில் ரீமிக்ஸ் ஆப்ஷனில் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஓன் ஃபேஸை வச்சு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி போட்டுருவாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிடும். நிறைய பேர் எனக்கு கிடைக்கலன்றீங்க. அந்த வீடியோத்தை செக் பண்ணி பார்த்தா அதில் உங்கள் ஃபேஸே இல்லை, நீங்கள் வரவே மாட்டீங்க. நீங்கள் வராமல் ஏதோ ஒரு ஜன்னலை காட்டுற மாதிரி, ஏதாவது வெளியில் ஏதாவது பஸ்ஸை காட்டுற மாதிரி, ட்ரெயினை காட்டுற மாதிரி அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு அதில் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண பார்க்குறீங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கொண்டு வந்தது உங்கள் ஃபேஸுக்காக தான். நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டும் போது பேக்ரவுண்டில் பிளர் ஆகிட்டு உங்கள் ஃபேஸை மட்டும் அது காட்டும், ஓகேங்களா. அதை அப்படியே நம்ம பேக்ரவுண்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்காக தான் அந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாமல் வெறுமனே சில பேர் இந்த டாகு பூனைலாம் வச்சு பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு கிடைக்காம போகிறது அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய ரிவ்யூஸ் எடுக்கணும் தான் வரும். அதுக்கான காரணம் நீங்கள் உங்கள் ஓன் ஃபேஸை காட்ட மாட்டீங்க. அப்போ ஷார்ட்ஸில் இருக்கிற ரீமிக்ஸ் ஆப்ஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ போடுறீங்களோ, நீங்கள் உங்கள் ஓன் ஃபேஸை காட்டும் போது தான் மானிட்டேஷன் கிடைக்கும், இல்லைனா மானிட்டேஷன் கிடைக்காது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணி உங்கள் சேனலை ரெடி பண்ணி திரும்ப மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி சேனல் வச்சுருக்கலாம். ஃபுல்லாகவே ஏஐ சேனல் வச்சுருக்கலாம், இல்லை ஏஐ வாய்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி போட்டுருக்கலாம், அப்படிலாம் ரியாக்ஷன் சேனல் வச்சுருக்கலாம். இல்லை சில பேர் ஓன் வாய்ஸே கொடுத்துருக்குறோம் ப்ரோ, ஆனால் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்றீங்க. அடுத்து நிறைய பேர் நான் ஃபேஸ் ரியாக்ஷன் தான் கொடுக்குறேன், என்னோட ஃபேஸ் தான் அந்த வீடியோவில் இருக்குது, ஆனால் எனக்கு மானிட்டேஷனை கொடுக்க மாட்டாங்க, ஏன் ப்ரோன்னு கேட்குறீங்க. அதுக்கான காரணம் உங்களை மாதிரி நிறைய சேனல் இருக்குது. சில பேர் இந்த ஓன் வாய்ஸ் கொடுத்தாலும் அதேமாதிரி ஓன் ஃபேஸை காட்டினாலும் உங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா சேம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்க. ஒரே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எடுத்து வச்சுட்டு அதை எல்லா வீடியோவிலும் கொடுத்து நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறீங்க, தரமாட்டாங்க. எதனால்னா சேம் டெம்ப்ளேட் ஒரு 2 வீடியோக்கு மேலே இருக்கக்கூடாது. ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு 2 வீடியோக்கு மேலே சேமாக இருக்குன்னா தரமாட்டாங்க, ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் சேனல் இருக்கான்னு பாருங்கள், அதனால் கூட உங்களுக்கு ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் ரியாக்ஷன் மட்டும், நீங்கள் எதுவுமே இன்ட்ராக்ஷன் பண்ணாமல், அது நடுவில் பேசாமல், இல்லை சிரிக்காமல், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலை, ரியாக்ஷன் இல்லை உங்கள் கருத்து தெரிவிக்க தான் நீங்கள் அந்த வீடியோ பண்ணுறீங்க. அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணாமல் வெறுமனே இருக்கிற மாதிரி இருந்தால் அது ஃபுல்லாக ஏஐயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க போல், அது உண்மையான ஹியூமன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப் என்ன நினச்சிப்பாங்கன்னா அதுக்கு தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் அது நான் உண்மையாக தான் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து சிரிக்கலாம், இல்லை அதுக்கான கமெண்ட் கொடுக்கலாம், ஏதாவது பேசலாம். அதுக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணும்போது தான் அது ஒரு உண்மையாக ஒரு ஆள் உட்காந்து பண்ணுறாங்க போல் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து என் சேனல் நான் சொந்த வாய்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு பத்தலைன்னு அர்த்தம், ஓகேங்களா. அது தேவையான இன்ஃபர்மேஷன் பத்தலை, அவங்களுக்கு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் லாங் வீடியோ போகிறவங்களா இருந்தால் டியூரேஷன் அதிகமாக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் இந்த லாங் வீடியோஸ் பற்றி சொல்லியிருப்பேன், மானிட்டேஷன் பாலிசி அதில் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் டீட்டெயில். ஆனால் ஷார்ட்ஸுக்கு நம்ம டியூரேஷன் அதிகமாக போட முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிறதே 3 நிமிஷம் தான். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் 10 வீடியோ போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 வீடியோ போடுங்க, எக்ஸ்ட்ரா வீடியோ நிறைய போடுங்க. அப்போ என்ன ஆகுன்னா வீடியோ கவுண்ட் அதிகமாக இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவில் டியூரேஷன் நம்ம அதிகமாக போட முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்ட முடியும். மற்ற சேனலுக்கும் உங்கள் சேனலுக்கும் டிஃப்ரெண்ட் காட்ட முடியும். யூடியூப் நல்லா புரிஞ்சுங்க, ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இருக்காங்க. அதே இன்ஃபர்மேஷனை அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டாங்க, ஓகேங்களா. அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி பண்ணால் கிடைச்சிட மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். இது யாருக்குன்னா, நான் எத்தனை வாட்டி அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ப்ரோன்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே தான் ஏஐ சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் நிறைய பேர் வாய்ஸும் ஏஐயில் பண்ணிடுறீங்க, வீடியோ ஏஐயில் பண்ணிடுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய சேனல் இருக்குங்க, நிறைய பேர் இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஏஐ வச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு மானிட்டேஷன் கிடைக்குது, சில பேர் கிடைக்காம போகுது. உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கான காரணம் என்ன,
உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் பத்தலை, வீடியோ குவாலிட்டி பத்தலை, வீடியோ குவான்டிட்டி பத்தலை, ஓகேங்களா? நிறைய வீடியோ போடுங்க, இன்னும் குவாலிட்டியாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஒரே மாதிரி டெம்ப்ளேட், ஒரே மாதிரி இமேஜ், ஒரே மாதிரி வாய்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏஐ வச்சு ஃபுல்லாகவே பண்ணாதீங்க. வாய்ஸை மட்டும் உங்கள் ஓன் வாய்ஸ் கொடுங்க, வீடியோ வந்து ஏஐயில் பண்ணிங்க. அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெண்டுமே ஏஐயில் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சேம் கேட்டகரி யூஸ் பண்ணாதீங்க. என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி, சயின்ஸ் டெக்னாலஜி கேட்டகரி, அடுத்து வந்து ட்ராவலிங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதுமாதிரி வேறு பண்ணுங்கள். அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் கேட்டகரி. ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அதையே திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை நிறைய வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? வேறு கேட்டகரி ட்ரை பண்ணும்போது அதுலேருந்து தப்பிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன யூடியூப்பில் மானிட்டேஷன் பாலிசி இருக்குது, எப்படி இருந்தால் ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்குது, எப்படி இருந்தால் கிடைக்க மாட்டேங்குது, இதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து நிறைய பேர் நம்மகிட்ட ஷேர் பண்ணது. நம்ம நிறைய சேனலை பார்க்குறோம், நிறைய பேர் நம்மகிட்ட சேனல் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? யாரெல்லாம் கிடைச்சிது, யாரும் கிடைக்கலையோ, அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, அதை எப்படி திருத்தினாங்க, திரும்ப எப்படி மானிட்டேஷன் வாங்கினாங்க, அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் வந்து கிடைக்கும். இப்போ யூடியூப்பில் நீங்கள் மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, மானிட்டேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து எப்படி அப்பீல் பண்ணுறது, எப்படி ரீஅப்ளை பண்ணுறது, அடுத்து நம்ம மானிட்டேஷன் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் அந்த டாப்பிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியாச்சு. ஆல்ரெடி அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணி தான் வீடியோவாக இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம சொன்னால் இன்னும் நிறைய லென்த்தாக வீடியோ போகும். அதனால் அதெல்லாம் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.